தைப்பூசம் வழிபாட்டின் ஹைலைட்ஸ். தை மாதம் பௌர்ணமி மற்றும் பௌர்ணமி தினத்தை ஒட்டி வரும் பூச நட்சத்திர நாளை தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். சூரியன், சந்திரன் மற்றும் சனி பகவான் நேரடி தொடர்பு பெறும் இந்த தைப்பூச நாளில் மனம் மற்றும் ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி பூஜைகள் செய்து, மந்திரம் படித்து, பாடல்கள் பாடி, தியானங்கள் செய்வதால் கர்ம வினைகள் நீங்கி இறைவனை அடையலாம் என்று கூறப்படுகிறது. தை மாதம் தமிழர்களின் மாதமாகும். தை மாதத்தில் தமிழர்கள் தங்கள் நிலத்தின் விளைச்சலை கொண்டாடுவதும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கொண்டாடுவதும் சிறப்பாகும். நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் சிறப்பு வழிபாட்டில் தைப்பூசம் மிகவும் விமர்சையாகவே கொண்டாடப்படுகிறது. கலியுக கடவுளான முருகப்பெருமான் இவ்வுலகில் தோன்றியதற்கான காரணமே அசுரர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காகத்தான். பழத்திற்காக கோவித்து கொண்டு பழனியில் அமர்ந்த முருகனிடம் பார்வதி தேவி பிறப்பின் ரகசியத்தை எடுத்து கூறி முருகனை அறிய வைக்கிறார். அசுரர்களை அழிக்க ஆயுதம் வேண்டுமல்லவா? தைப்பூச நாளில்தான் தாயார் பராசக்தியிடம் முருகப்பெருமான் ஞான வீர வேலை பெற்றார். மக்கள் அனைவரும் தங்களுக்குள் இருக்கும் பயம், கோபம், சுயநலம், பொறாமை, வஞ்சம், மூர்க்க குணம் போன்ற குணங்களை நீக்க உடலையும் மனதையும் தூய்மை மற்றும் பக்குவப்படுத்தி பூஜிக்கின்றனர். அனைவரும் எதிரிகள், தடங்கல்கள், எனக்கு நேரும் துன்பங்களில் இருந்து நீதான் காத்தருள வேண்டும் என்று மாலை போட்டு விரதம் இருந்து முருகனிடம் சரணாகதி அடைந்து அவனையே நினைத்து பூஜித்து காவடி எடுத்து செல்லும் திருநாள் இந்த தைப்பூச திருநாள் ஆகும்.